நேற்று இரவு முதல் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. போக்குவரத்தும் ஆங்காங்கே முடங்கி போயிருக்கிறது. நேற்று பகல் முழுவதுமாக தொடங்கிய மழையானது இரவிலும் தொடர்ந்தது. பல இடங்களில் நல்ல காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. நீங்கள் காட்சிகளில் பார்க்க முடியும். சென்னையின் பல இடங்களில் நல்ல நீர் தேங்கி உள்ளது. குறிப்பாக வடபழனி, கிண்டி, தாம்பரம், தாழ்வான பகுதிகளான கண்டறியப்பட்டுள்ள வேளச்சேரி, டி நகர், தண்டையார்பேட்டை, வியாசர்பாடி, எழில்நகர் போன்ற பல பகுதிகளிலும் மழைநீர் தேங்கி உள்ளது. சென்னை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் சாலைகள் மட்டுமல்ல, ஏராளமான குடியிருப்புகளிலும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. மடிப்பாக்கம், ராம்நகர், பாலாஜி நகர், சதாசிவம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்தது. நேற்று இரவிலிருந்தே மின்சாரம் இல்லாமல் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் இந்த பகுதியில் மின் விபத்துகள் நடைபெறக்கூடும் என்ற முன்னெச்சரிக்கையின் அடிப்படையில் தற்பொழுது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக மின்சார வாரியத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல மாநகராட்சி அதிகாரிகளும் தொடர்ந்து இந்த பகுதியை ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக இந்த நீரை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தபோதிலும் இந்த மக்கள் தொடர்ந்து மழை பெய்தால் இன்னும் ஒரு கடினமான சூழலை சந்திக்க இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். வட சென்னையில் உள்ள வியாசர்பாடி, சத்தியமூர்த்தி நகர், ஜே நகர், பட்டாளம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் வீடுகளில் தங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த தரம் போடுறதுக்கு வழியே இல்லை. நாங்கள் சொல்லி சொல்லி பார்த்து எங்களுக்கு சலிச்சு போச்சு. என்ன பண்றதுன்னு எங்களுக்கு வழியே புரியாத உக்காந்துங்கிறோம். இந்த 2-3 நாளாவே எங்க வீட்டில் தண்ணி, முதல்ல எங்க வீட்டுக்கு தான் வந்துடும் தண்ணி. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சாப்பாடு செய்ய முடியல. படிக்கட்டில் ஸ்டவ் வச்சுன்னு காப்பி போடக்கூட முடியாத, பல்ல விளக்கல. அந்த மாதிரி நிலைமையில உட்காந்து இருக்கிறோம் ஐயா. நாங்கள் தண்ணீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் புதிய தலைமுறை சார்பாக பேசினோம். 46வது வார்டு உறுப்பினர் ஃபோன் எடுக்கவில்லை. அதே போன்று 37வது மாமன்ற உறுப்பினர் மழை நீர் நின்று அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார். 2 மணி நேரத்திற்குள் இங்கே இருக்கக்கூடிய மழை நீரை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். வியாசர்பாடியில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் சூழ்ந்துள்ள வெள்ள நீரில் 2 அரசு பேருந்துகள் சிக்கின. மேலும் அப்பகுதியில் இருசக்கர வாகனங்கள் செல்வதிலும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. கோட்டூர்புரத்தில் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளை அமைச்சர்கள் வேலுமணி, வளர்மதி ஆகியோர் பார்வையிட்டு போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் குழு.